பிரைஸ் த லார்ட். சமாதானம். என் வாழ்க்கை எல்லாம் சிதைக்கப்பட்டிருக்கிறது என்ற வேதனையோடு இருக்கும் சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையின் உறவுகளை கட்டி எழுப்பி உன்னுடைய வாழ்க்கையை ஜெயமாக்க கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்கிறார். இந்த செய்தியை கேளுங்கள். இது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரெண்டு கொரிந்தியர் 13 அதிகாரம் 11வது வசனம். 2 கொரிந்தியர் 13:11 மறுபடியும் ஒரு விசை வாசித்துக் கொள்ளுங்கள். நன்றி ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னம் வெளிப்படட்டும். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் சந்தோஷமாயிருங்கள், தேவன் உங்களோட கூட இருப்பார். இரண்டாவது சொல்லப்படுகிறது, நற்சீர் பொருந்துங்கள், தேவன் உங்களோட கூட இருப்பார். அல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்கள், நற்சீர் பொருந்துங்கள், தேவன் உங்களோட இருப்பார். அல்லேலூயா. இதை குறித்து என்ன கர்த்தருடைய வார்த்தை? நற்சீர் பொருந்துவன். ஒரு மணித்தியாலத்துக்கு மேல பிரசங்கிக்கிற பிரசங்கம். ஆனால் முடிந்த அளவுக்கு நான் சுருக்குகிறேன். பகுதிகளை சொல்லி அல்லது விளக்கங்களை சொல்லி விளங்கப்படுத்தாமல் வார்த்தை அப்படியே கொடுக்கிறேன். நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள். நற்சீர் பொருந்துங்கள் என்று சொன்னால் உடைந்த உறவுகளை சரிப்படுத்துங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. உடைந்த உறவுகள், நொறுக்கப்பட்ட உறவுகள், பிரிக்கப்பட்ட உறவுகள் ஒன்று சேர வேண்டும் என்று சொல்லி இந்த கிழமை கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கையொத்துறீங்க. 2 கிழமை மாறா கையொத்துறீங்க. அல்லேலூயா. உடைக்கப்பட்ட உறவுகள் ஒவ்வொன்றும் ஒன்று சேருவதே கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவரை விசாரித்த ஏரோதுவும் பிலிப்புவும் ஜென்ம விரோதிகளாக இருந்தார்கள். ஜென்ம விரோதிகள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை மாறி மாறி விசாரிக்கும் பொழுது ஏரோதுவின் அரண்மனைக்கும் போனார், பிலிப்புவின் அரண்மனைக்கும் போனார். இந்த 2 இடத்துக்கும் போய் வரும்பொழுது என்ன நடந்துச்சு என்றால், ஜென்ம பகை மாறி அன்பு அவர்களுக்குள்ளே உருவானது. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில இந்த 2 மணித்தியாலம் ஆராதிச்சு துதிச்சு தேவ பிரசன்னத்துக்குள்ளே நிறைந்த எங்களை பார்த்து அவர் எதிர்பார்க்கிறது என்னவென்று சொன்னால், உடைக்கப்பட்ட உறவுகளை நீ சரிப்படுத்த கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஏனென்றால் கர்த்தர் எங்களை படைக்கும் பொழுது பாச பிணைப்புகளோட படைத்திருக்கிறார். அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எங்களை படைக்கும் பொழுது எங்களுக்குள்ள நரம்புகளை நாளங்களை வைக்கும் பொழுது பாசம், அன்பு என்ற நரம்பையும் வைத்து கர்த்தர் படைத்தார். அல்லேலூயா. கையெழுத்து சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. அன்பு இல்லாதவன் தேவனை அறியா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பில்தான் கர்த்தர் நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறார். நீங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாக ஒரு மண்ணை எடுத்து சுவாசத்தை ஊதின பொழுது அவன் இப்பதான் நாங்க பிள்ளைகள் அப்பாவை பார்க்குது, அம்மாவை பார்க்குது, அப்பாண்டு கூப்பிடுது, அம்மாண்டு கூப்பிடுது. ஆனால் ஆதாம் அப்பாண்டு கூப்பிடல, அம்மாவுண்டு கூப்பிடல. அவன் தாய்ப்பால் குடிக்கவில்லை. தகப்பனின் பாசம் அவனுக்கு தெரியாது, சகோதர பாசம் அவனுக்கு தெரியாது, நண்பர்கள் என்றால் என்னென்று தெரியாது. கண் திறந்து பார்க்கும் பொழுது பரம தகப்பனின் முகம் மட்டும்தான் அவனுக்கு தெரிஞ்சது. அல்லேலூயா. அந்த முகத்தில் அவன் அம்மாவை பார்த்தான், அந்த முகத்தில் அவன் அப்பாவை பார்த்தான், அந்த முகத்தில் சொந்த பந்தங்களை பார்த்தான். எல்லாத்துக்கும் எல்லாமாய் தேவன் சிரித்துக் கொண்டிருந்தார் அவனுக்கு முன்னால. அல்லேலூயா. அன்றில இருந்து அவன் என்ன செய்தான்? தேவனோடு உறவாட தொடங்கினான், தேவனோட பாசமாய் இருக்க தொடங்கினான், அன்பாய் இருக்க தொடங்கினான். ஆனாலும் ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு சோர்வு வருகிறது. ஆகவே கர்த்தர் என்ன செய்கிறார்? இவனுக்கு இன்னொரு பாசத்தை நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார்? அவனுக்கு நித்திரையை உண்டாக்கி அவன் விலா எலும்பை எடுத்து, அல்லேலூயா, முதல் மண்ணை எடுத்தார். பிறகு என்னத்தை எடுத்தார்?
ஏனென்றால் இப்ப வரப்போகிறதுக்கு பின்னுக்குத்தான் இந்த உறவுகள் வரப்போகிறது. இப்ப வரப்போறதுக்கு பின்னுக்குத்தான் பாசங்கள் வரப்போகிறது, நேசங்கள் வரப்போகிறது. ஆகவே என்ன செய்கிறார்? பிலாவை கர்த்தர் எடுக்கிறார். இந்த பிலாவை எடுத்து அவர் ஒரு பெண்ணை உருவாக்கினார். அதை ஆழமாக சொல்லவில்லை. பிலா எலும்பை எடுத்து ஒரு ஸ்திரியை உருவாக்கி அவளை அங்கே ஒரு நாள் ஆதாம் ஆண்டவரை பார்ப்போம் என்று நிற்கும் பொழுது ஆண்டவர் கையை பிடிச்சு கூட்டிக் கொண்டு வருகிறார். அப்பொழுது இவன் பார்க்கிறான். அவன் கண்ணாடி பார்த்திருப்பானா? இல்லை. அவன் உருவம் அவனுக்கு தெரியுமா? இல்லை. எங்களுக்கு கண்ணாடி இருக்கிறபடியே எங்களுடைய உருவம் என்னன்னு தெரியுது, ஆனா ஆதாமுக்கு தெரியாது. ஆனா ஏவாள் நடந்து வருகிறான். ஏவாள் நடந்து வரும் பொழுதே அவன் என்ன சொல்லுகிறான்? என் எலும்பு. அல்லேலூயா. அவன் எலும்பு எடுத்தது அவனுக்கு தெரியுமா? தெரியாது. என் மாமிசம் என்று சொல்லுகிறான், அவனுக்கு தெரியாது. ஆனால் அவள் வந்தவுடனேயே அன்பு, பாசம், உறவு வந்தது. அல்லேலூயா. அதுக்கு பிறகு நீங்க பாருங்கள், ஏவாள் 3 பிள்ளைகளை பெறுகிறாள். 2 சகோதரர்கள் காணிக்கையால சண்டை பிடிச்சு ஒருதன் கல்லால் எறிஞ்சு கொள்ளுகிறாள். கொன்ற உடனே ஏவாள் என்ன செய்கிறாளாம்? தன்னுடைய பிள்ளையாகிய ஆபேலுக்காக அழுது கொண்டிருக்கிறாள். ஆபேலுக்காக துக்கப்பட்டு. ஏன்? அந்த அன்பு, அந்த பாசம், பிள்ளை பாசம் அவளுக்குள்ள வருகிறது. தன் பிள்ளையை இழந்ததன் பிறகு ஒரு பிள்ளையை பெற்ற உடனே நான் இதுவரைக்கும் இழந்த பிள்ளைக்கு பதிலாக இன்னொரு பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி அந்த அன்பு, பாசம் என்பது டெவலப் ஆகி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுங்க அல்லேலூயா. இன்றைக்கும் பாருங்கள், எங்களுக்குள்ளே பாருங்கள், தான் ஆடாவிட்டாலும் தசையாடும் என்று சொல்லுவோம். சில வேளைகள் நான் என்னுடைய பிள்ளைகளை பேசுவேன், இன்றைக்கு நான் உனக்கு ஒன்றும் வேண்டி தர மாட்டேன், நீ படிக்கவில்லை, ஆனாலும் கூட இன்றைக்கு உனக்கு சாப்பாடு இல்லைன்னு பேசுவோம், பென்சில் மணித்தரமான பேசுவோம். ஆனால் பிள்ளை சாப்பிடாமல் ஒட்டி போய் கிடக்கும் பொழுது என்ன செய்வான்? மனுஷிய அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா பிள்ளைகிட்ட வாடா சாப்பிடா தீயோ வாடான்னு கூப்பிட மாட்டேன். ஆனால் மனுஷிய ஏன் தான் ஆடவில்லை, என்ன ஆடுகிறது? ஏன்? அது அன்பு. அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய படைப்பு. ஆமென் சொல்லுங்க. தேவ பிள்ளைகளை, இப்பொழுது உங்களுடைய பிள்ளைக்கு ஒரு துன்பம் என்றால் நீங்க தாங்குவீங்களா? உங்களுடைய மனைவிக்கு ஒரு பிரச்சனை நீங்க தாங்குவீங்களா? உங்களுக்கு ஒரு வேதனை என்று நான் தாங்குவேனா? எனக்கு ஒரு பிரச்சனை நீங்க ஏனென்றால் கர்த்தர் எங்களை அன்போடு பாசத்தோடு இந்த உலகத்தில் உருவாக்கி வச்சிருக்கிறார். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. எவ்வளவுதான் வெள்ளமையான ஊழியக்காரங்களா இருந்தாலும் இன்றைக்கெல்லாம் நான் லீட் பண்ணும் பொழுது நான் கடை கண்ணுகளால் இப்படி பார்த்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. வந்துட்டாங்களா வந்துட்டாங்களா வந்துட்டாங்களா. அல்லேலூயா. இப்போ மனுஷங்களை கவலை தெரியுமா? என்ன சொல்லுங்க அப்போ? எண்ணி பார்த்தா ஒரு 50க்கும் 60க்கும் இடையில ஆத்துமாக்கள் வரையல. அல்லேலூயா சொல்லுங்க. கவலையா இருக்கு. பிள்ளைகளை காணல, கொஞ்சம் பிள்ளைகளை காணல, ஆனா கொஞ்சம் பிள்ளைகள். இதுக்கு காரணம் அன்பு. ஆகவே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இதை நீ சீர்படுத்து. அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க அல்லேலூயா. சீர்படுத்து சொல்லுங்க. உறவுகளை சீர்படுத்துங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்ன தெரியுமா? கண்காண்கிற சகோதரனிடத்துல அன்பாய் இருக்காதவன், கண்காண்கிற சகோதரனிடத்தில் நற்சீராய் இருக்காதவன், கண்காணாத என்னிடத்திலும் என்னவா இருக்க மாட்டான்? நற்சீராய் இருக்க மாட்டான். ஆகவே கண்காண்கிற மனுஷியோட, கண்காண்கிற புருஷனோட, கண்காண்கிற பிள்ளைகளோட, பெற்றோரோட, சக விசுவாசியோட, போதகரோட உன் ஐக்கியத்தை பலப்படுத்த இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறார். கையை உயர்த்துங்கப்பா. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு தடவை என்ன சொல்லுகிறார்? நீ காணிக்கை செலுத்த வரும் பொழுது, ஆமென் சொல்லுங்க, என்ன செலுத்த வரும் பொழுது? காணிக்கை. காணிக்கை என்பது வரவு. ஆகவே அந்த வரவை நீ தரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சகோதரனில் உனக்கு ஒரு பிரச்சனை இருந்தால், உன் சகோதரன் உனக்கு ஒரு மனக்கசப்பு இருந்தால், உன் சகோதரன் உனக்கு ஒரு மனக்குறைவு இருந்தா, அப்பா காணிக்கையை போடாமல் நீ போய் அந்த கசப்பை எல்லாம் மாற்றி அன்பு கூர்ந்து திரும்ப வந்து காணிக்கையை செலுத்த. அப்ப தேவன் நம்மகிட்ட என்னத்தை எதிர்பார்க்கிறார்? கர்த்தர் என்னட்ட நம்ம எதிர்பார்க்கிறார்? உடைந்த உறவுகள் சரி செய்யப்பட வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. சில வேளைகளில் இப்போ நாங்கள் அன்போட பாசத்தோட கணவன் மனைவி என்ற எலும்பு சொன்னான், என்ற மாமிசம் என்று சொன்னான், அதே நேரம் சொன்னான் இவளால தான் நான் விழுந்தேன் என்று சொன்னான். ஆமென் சொல்லுங்க. முதல் பாசத்தில் துடித்தான், பிறகு சொன்னான் இவள் தான் காரணம் என்று சொன்னான்.
சண்டைகள் வரும், சச்சரவுகள் வரும், குழப்பங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். அதுக்காக பிடிவாதமா ஜோனா சொன்னது போல நான் சாகும் வரைக்கும் எரிச்சலோட சாவென்று சொல்லக்கூடாது. உடைந்த உறவுகள் சரிப்பட்டு அன்போடு பாசத்தோடு ஒரு நாளை முடிக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை நாளைக்கு கோவப்பட போறீங்க? எத்தனை நாளைக்கு சண்டை பிடிக்க போறீங்க? எத்தனை நாளைக்கு பெத்த பிள்ளைகளை மறக்க போறீங்க? கட்டின கணவனை மறக்க போறீங்க? இல்ல இல்ல தேவ பிள்ளைகளே, மன கசப்புகள், மன முறிவுகள், மன வேதனைகள் வரும். உள்ள முடைகிறது போல நடப்பார்கள். ஆனால் அது எல்லாவற்றையும் அந்த பாசம் என்கிற நரம்பினால மூட வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை பாசத்தோடு படைச்சிருக்கிறார். உறவுகளை சரிப்படுத்துங்கள், உறவுகளை சீர்படுத்துங்கள். லூக்கா 15க்கு வரும் பொழுது, லூக்கா 15வது அதிகாரத்துக்கு நீங்கள் வரும் பொழுது, அங்கே ஒரு அன்பான குடும்பத்தை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே ஒரு வசதியான குடும்பத்தை பார்க்கிறோம், கட்டுப்பாடான குடும்பத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க, காண சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அன்பான குடும்பம். இல்ல இல்ல சவுண்ட் காணாது. என்ன சவுண்டா? ஆமென் சொல்லுங்க. அதே நேரம் வசதியான குடும்பம். ஆமென் சொல்லுங்க. அதே நேரம் கட்டுப்பாடான குடும்பம். அல்லேலூயா. அன்பு இருக்குது, வசதி இருக்குது, கட்டுப்பாடும் இருக்குது. ஒரு குடும்பம். லூக்கா 15:11 வாசிங்க. லூக்கா 15:11. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிங்க. அல்லேலூயா. ஒரு அப்பா 2 ஆம்பளை பிள்ளைகள். தாயை பற்றி அங்கே சொல்லப்படவில்லை. ஒரு தகப்பன் 2 பிள்ளைகள். இதை ஆண்டவருடைய அன்புக்கு ஆதாரமாய் கர்த்தர் சொன்னார். ஆனா இன்றைக்கு நான் அதை எடுக்கவில்லை. ஒரு தகப்பன் 2 பிள்ளைகள் மிக சந்தோஷமாய் அன்பாக பாசத்தோடு, அது நிறைய ஆஸ்தி, நிறைய செல்வம் இருந்துச்சு. ஆகவே நல்ல வசதி, அவங்க வேலைக்காரர் கூட இருந்தாங்க, நல்ல வசதியாக. அதே நேரம் தகப்பன் 2 பிள்ளைகளையும் நல்ல கட்டுப்பாட்டோட வளர்த்து வருகிறான். இந்த குடும்பத்தை போலத்தான் ஆண்டவர் எங்களுக்கும் நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார் என்று சொல்றவங்க மட்டும் கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொள்ளுங்க. இந்த கைதட்ட பார்த்தா என்ன மாதிரி இருக்கு சொல்லுங்க. ஐயோ பாஸ்டர், இல்ல இல்ல, எங்கள் குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பம். அல்லேலூயா சொல்லுங்க. அன்பான குடும்பத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. வசதியான குடும்பத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். 1000 ரூபாய், 5000 ரூபாய், லட்சம் தான் கேட்க விடாதபடிக்கு ஒரு அன்பான, ஒரு வசதியான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதே நேரம் கட்டுப்பாடு அந்த குடும்பத்தில் இருந்துச்சு. பிள்ளைகளுக்கு நல்ல கட்டுப்பாடை கொடுத்தது போல இன்றைக்கும் எங்கள் குடும்பத்திலே கண்டித்து உணர்த்துகிற கட்டுப்பாடை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். வீட்டுக்கு குடும்பத்தில் புருஷன் தலை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கணவன் மூலமாய் குடும்பத்தை கர்த்தர் கணக்கு பண்ணி நடத்தி கொண்டிருக்கிறார். எங்கள் குடும்பம் அன்பான குடும்பம், எங்கள் குடும்பம் வசதியான குடும்பம், எங்கள் குடும்பம் கட்டுப்பாடான குடும்பம் என்று சொல்றவங்க மறுபடியும் ஆண்டவருக்கு கையை தட்டி இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துங்க. இந்த கட்டுப்பாடான குடும்பத்துல தகப்பன் பல நாள் கனவு வைத்திருந்தான். என்ன கனவு? என்ற 2 பிள்ளைகளுக்கும் இந்த ஆஸ்திகளை கொடுத்து இவங்களை நான் நல்லா வச்சிருக்க வேணும், இவங்களுடைய கல்யாணத்தை நான் நல்லா செய்ய வேணும், இவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்க வேணும் என்று அந்த அப்பா அந்த 2 பிள்ளைகளையும் நல்ல ஒரு கனவு வச்சிருந்தார். அந்த கனவு எப்படி உடையுது? 3ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 3வது வசனம், 13வது வசனம். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கையெத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பா பிள்ளையின் மேல பாசத்தை வைக்கிறான். அப்பா 2 பிள்ளைகள் மேலையும் கனவை வைக்கிறான். ஆனா சில நாளில என்ன நடக்குது? அந்த ஒரு பிள்ளை, 2வது பிள்ளை, அவனை கெட்ட குமாரன் என்று சொல்லுகிறோம். அந்த இளைய குமாரன் என்ன செய்கிறான்? அப்பா உன்னோட இருந்தது எனக்கு போதும், என்ற சொத்தை எனக்கு தா.
எனக்கு பெற வேண்டிய பங்கை எனக்கு தா என்று அவன் கேட்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. சில வேளைகளில் மனைவிமார் நம்மை பார்த்து கேட்பார்கள், என்னடா செய்த நீ? சில வேளை பிள்ளைகள் கேட்கும், உங்களோட வயிற்றுல பிறந்ததுக்கு பதிலா நான் எங்கேயோ பிறந்திருக்கலாம். சில வேளைகளில் சிலர் பேசுகிற வார்த்தைகள் உள்ளத்தை உடைக்கும். உறவுகள் உடைப்பார்கள், விசுவாசிகள் உடைப்பார்கள், ஊழியர்கள் உடைப்பார்கள். சில வேளை பாசங்கள் நொறுங்கும், சில வேளை அன்புகள் முறிந்து போகும். தகப்பனின் பல நாள் கனவுல சில நாள் அவன் மண்ணள்ளி போட்டான். அவன் என்ன செய்கிறான்? எனக்கு இருக்கிறது தந்துவிடு, நான் போகிறேன். அப்பா என்ன செய்தார்? ஒன்றுமே செய்யவில்லை. தாங்க முடியாத வேதனை, தாங்க முடியாத கஷ்டம், ஆனால் கொடுத்து விட்டார். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நேசிக்கிற உங்களுடைய கணவனை கைவிடாதேங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விடிய வெள்ளன் எழும்பி அவங்க வேலைக்கு போறது உங்களுக்காகத்தான். ஆமென் சொல்லுங்க. ஆண்கள் படுகிற கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் தன்னுடைய மனைவி பிள்ளைக்காக என்பதை மறந்து விடாதேங்க. தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய எதிர்காலம், அந்த அன்பை, அந்த பாசத்தை ஒரு நாளும் சுக்குநூறாக்க கூடாது. அதை போலதான் மனைவி தன்னுடைய கணவனுக்காக, தன்னுடைய பிள்ளைக்காக அவள் பிரயாசப்படுகிறாள். அதை போலதான் பிள்ளைகள் தன்னுடைய தகப்பனுக்காக, தன்னுடைய தாய்க்காக தன்னுடைய ஜீவியத்தை கைவிடுகிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட உறவுகளில், இப்படிப்பட்ட பாசங்களில் மண்ணள்ளி போடாது என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் உன்னோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அப்பா நேசித்தான், ஆனால் இளையகுமாரன் மண்ணள்ளி போட்டான். இளையகுமாரன் மண்ணள்ளி போட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, தகப்பனுடைய அன்பு குறைந்து போனதில்லை. உடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு பாசத்தை காட்ட தெரியும், ஆம்பளை பிள்ளைகளுக்கு பாசத்தை காட்ட தெரியாது. அதற்காக நான் பெற்ற ஆம்பளை பிள்ளை பாசத்துக்குரியவன் அல்லவென்று அல்ல. எனக்கு பிறந்த நாள் என்றால் என்னுடைய பொம்பளை பிள்ளைகள் எனக்கு டெக்கரேட் பண்ண தெரியும், எனக்கு ஏதாவது செய்ய தெரியும். ஆனா தியோக்கு தெரியாது. ஆனா தியோடைய பொறுத்தளவில் நான் என்ன நினைக்க வேண்டும்? அவன் ஆம்பளை, அவனுக்கு அன்பு காட்ட தெரியாது. ஆனால் அவனுக்குள்ளே, அந்த இருதயத்துக்குள்ளே அப்பா எழுதப்பட்டிருக்கிறார். அதை போலதான் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளே உங்களுடைய குடும்பங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு மனைவியினுடைய இருதயத்துக்குள்ளேயும் கணவன் எழுதப்பட்டிருக்கிறான். ஒவ்வொரு கணவனுடைய இருதயத்துக்குள்ளேயும் மனைவி எழுதப்பட்டிருக்கிறாள். ஒவ்வொரு பெற்றோருடைய இருதயத்துக்குள்ளேயும் பிள்ளைகள் எழுதப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலையும் பெற்றோர்கள் எழுதப்பட்டிருக்கிறார்கள். இந்த அன்பு, இந்த பாசம் வெளியே வரவிட்டாலும் அந்த அன்பையும் அந்த பாசத்தையும் மண்ணள்ளி போடாதபடிக்கு ஒருவர் மேல ஒருவர் இந்த கிழமை சீர்படுத்துங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பேன் என்று இந்த காலைவேளையில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பது அவசியமோ அந்த அளவுக்கு உடைந்த உறவுகளை சரிப்படுத்துவதும் அவசியம். சிலர் கல்யாண நாளுக்கு பரிசு கொடுப்பார்கள், சிலர் பிறந்த நாளுக்கு பரிசு கொடுப்பார்கள். ஆனா சிலருக்கு கொடுக்க தெரியாது. சிலர் மனுஷிமார் எடுத்து கேட்பாங்க, சாப்பிடியான்னு கேட்பாங்க, சிலருக்கு கேட்க தெரியாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித்தியாசம். ஆனால் அன்பு, உறவு, பாசம் என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கர்த்தர் வைச்சிருக்கிறார். அதுதான் ஒரு கதை. ஒரு கட்டிடக்காரன் கட்டிடங்களை கன்றாய் கருத்து கட்டி கொண்டிருப்பான். அவனுக்கு கீழே ஒரு கையாள வச்சிருந்தான். அவன் கன்றாய் கடுத்து இந்த வீடு இந்த இடத்துல கட்ட வேணும், இந்த கட்டிடம் இந்த இடத்துல கட்ட வேணும் என்று சொல்லிடுவான். அவன் தான் எல்லாம் செட் பண்ணி எல்லாம் கட்டி கொடுக்கிறது. அவ்வளவு கஷ்டப்பட்டு செய்வான். ஆனால் அவனுக்கு நாள் சம்பளம் தான் கொடுப்பார். எல்லா கன்றாய்க்காரர்கள் இருக்கிற எல்லாரும் நல்ல வசதியா வராங்க. ஆனா இந்த அளவுக்கு இருக்கிற இவன் மட்டும் அப்படி ஒரு கணக்கான ஒரு வாழ்க்கை, நாள் சம்பளம். இப்படியே போக போக இவனுக்குள்ள ஒரு மனசுல ஒரு கசப்பு வருகுது, ஒரு கேள்வி வருகுது. இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு, இந்த அளவுக்கு உண்மையா இருந்து, இந்த அளவுக்காக வாழ்ந்து நான் என்னத்தை கண்டேன் என்ற ஒரு கேள்வி வருகுது.
அப்பொழுது மற்றவங்களை பார்க்கும் பொழுது, மற்றவங்க கன்றைக்காரங்கள் கொடுக்கும் பொழுது எல்லாம் கொள்ளையடிச்சு சீமெந்துகளில் கல்லுகளில் களவெடுத்து முன்னுக்கு வாரது தெரியுது. இவனும் யோசிக்கிறான், நானும் இனி இவருக்கு இப்படித்தான் செய்தாத்தான் நான் முன்னுக்கு வரலாம் என்று அவன் யோசிக்கிறான். ஒரு நாள் அவனுடைய எஜமான் வந்து சொல்லுகிறான், தம்பி, ஒரு முக்கியமான ஒரு ஆளுக்கு ஒரு முக்கியமான வீடு கட்டவனும், கவனமா நீ கட்டவனும் என்றார். அப்பொழுது அவன் சொன்னான், கட்டுவோம். சொன்னார், இதுவரைக்கும் நான் கட்டுனதை விட மிக செலவில் கட்ட போகிறோம். ஏண்டா அந்த வாடிக்கையாளர் எனக்கு முக்கியமான ஆள். நீ நல்ல வடிவா பார்த்து 21 மணித்தியாலம் முதலெல்லாம் நீ நல்லபடியா பார்த்த, இதை இன்னும் அதிகமா பார்த்து வடிவா கட்டண்டு பல கோடி பெறுமதியான வீடு கட்ட சொன்னார். இவன் பிளான் பண்ணினான், இவருக்கு இதுல நான் வைக்கணும் ஆப்பு, எல்லாத்தையும் நான் குறைச்சு அடிக்கணும் என்று சொல்லி 10 பக்கெட் போற இடத்துல 5 பக்கெட் போட்டான். நல்ல சல்லி போடுறத சல்லியை குறைச்சான். இப்படி எல்லாத்தையும் வெளிப்படையாக அவர் நினைச்ச மாதிரி கட்டினான். உள்ளுக்கும் முழுவதும் லோக்கலா செய்து முடிச்சிட்டான். செய்து முடிச்சிட்டு திறப்ப கொண்டு போய் பஸ் கிட்ட கொடுத்தான். பஸ் இந்தாங்க கட்டி முடிச்சாச்சு. ஒரு நல்ல முகூர்த்த நாளை பார்த்தார் பஸ். அந்த நாளில் அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் அழைச்சார். அழைச்சிட்டு சொன்னார், உங்களுக்கு நான் ஒரு அன்பளிப்பை தரப்போகிறேன். இதுவரைக்கும் எனக்காக எவ்வளவோ நீங்க கஷ்டப்பட்ட, நீங்க உங்களுடைய பாசம், உங்கள் மேல் எனக்கு இருந்த அன்பு இப்படி ஒரு காரியத்தை செய்ய எனக்கு யோசித்தது. இந்த வீடு உங்களுக்கு தான் என்று திறப்ப கொடுத்தான். அவன் கதற தொடங்கினான், ஐயோ எஜமானனே, இவ்வளவு பாசத்தை வச்சுக்கொண்டு வழிகாட்டாம இருந்தீங்களே, நானும் கடைசி நேரத்தில் இப்படியெல்லாம் செய்து போட்டேனே. இதுல 3 மாசத்துக்கு மேல இருக்க இயலாது, இடிஞ்சு விழுந்திடும். தேவ பிள்ளைகளே, சில கணவன்மார் அப்படித்தான் உங்களில் அன்பு வச்சிருக்கிறாங்க. செல்ல நான் மட்டும்தான் ஆமென் சொல்றேன். அல்லேலூயா. சில கணவன்மார் அப்படித்தான் அன்பு வச்சிருக்கிறாங்க, காட்டி கொடுக்க மாட்டாங்க. சில மனைவிமார் அப்படித்தான் அன்பு வச்சிருக்கிறாங்க. சில பிள்ளைகள் அப்படித்தான் அன்பு வச்சிருக்கிறாங்க. மண்ணள்ளி போடாதுங்க, மண்ணள்ளி போடாதுங்க, மண்ணள்ளி போடாதுங்க. உறவுகள் சீர்படுத்தப்படட்டும், உறவுகள் கட்டப்படட்டும், உறவுகள் கட்டப்படட்டும். இந்த கெட்ட குமாரன் கொண்டு போய் என்ன செய்கிறான்? அந்த பணத்தை எல்லாம் செலவழிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த பணத்தை எல்லாம் செலவழிக்க 14 வசனம் படிமா, 15 14 15 14. அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். இதுக்கு முன்னுக்கு 14 வசனம் படி. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு 13. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்பாவின் காசை மட்டும் அழிக்கவில்லை, அப்பாவின் அன்பையும் அழித்தான். தேவ பிள்ளைகளே, குடும்பத்தின் அன்பை அழிக்க வேண்டும். ஒரு நாள் நீ பிரிஞ்சு வாழும் பொழுது, ஒரு மாசம் நீ பிரிஞ்சு வாழும் பொழுது, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் நடக்கும் பொழுது, குடும்பத்தின் பணம் மாத்திரமல்ல, குடும்பத்தின் அன்பும் நடுத்தெருவுக்கு வருகிறது என்பதை நீ மறக்க கூடாது. அல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல கையெழுத்துங்க, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய வீடுகள் அன்பும் பாசமும் பொங்குகிற ஒரு அற்புத வீடாக ஆசீர்வதிக்கப்படுவதாக. குடும்பத்தின் அன்பையும் குடும்பத்தின் பாசத்தையும் வித்து போடாதீங்க. தேவதாஸ் பாஸ்டர் ஆவிக்குரிய ரீதியில உங்களை பெற்றெடுத்த அந்த ஆவிக்குரிய பலனை வித்து போடாதீங்க. உடைய கணவன் உங்களுக்கு செய்த நன்மையை, மனைவி உங்களுக்கு செய்த நன்மையை, பெற்றோர் உங்களுக்கு செய்த நன்மையை, பிள்ளைகள் உங்களுக்கு செய்த நன்மையை கனவிலையும் மறக்காதீங்க. அதை மறந்துட்டு ஆண்டவரை பார்த்து கனவிலின் மறவேன் நீர் செய்த நன்மை பாடுறதுல ஒரு பிரயோசனமும் இல்லை. முதலாவது உறவுகளை சீர்படுத்து. ஒருவரோடு ஒருவர் உடைஞ்சு போன அந்த பலிபீடத்தை திருப்ப கட்டு. எல்லாத்தையும் செலவழிச்சு போட்டு இவருக்கு என்ன இல்லை? சாப்பாடு இல்லை. சாப்பாடு இல்லை. சாப்பாடு இல்லாத நேரத்தில் என்ன செய்யறார்? வேலைக்கு போறார். வேலைக்கு போன வேலை கிடைக்கல. கடைசியில் என்ன வேலை கிடைக்குது? பண்டி மேய்க்கிற வேலை. என்ன வேலை? அதை செய்து கொண்டிருக்கிறான். பண்டி மேய்ச்சு கொண்டிருக்கும் பொழுது சாப்பாடு கொடுக்கல.
சாப்பாடு கேட்கிறான், சாப்பாடு கொடுக்கறாங்க இல்ல. ஐயோ, அன்பா பாசமா நல்ல ஒரு குடும்பத்துல வாழ்ந்தவன் பண்டி மேய்ச்சு கொண்டு மேய்ச்சதுக்கு சாப்பாடு கூட இல்லாம அவன் தவிக்கிற நேரத்தை அவன் என்ன யோசிக்கிறான்டா, பண்டிக்கு குழைச்சு வைக்கிற தவிட தின்னுவோம் என்று சொல்லி அந்த தவிட தின்ன போய் அடி விழுகுது. அப்பதான் அன்பை அவன் யோசிக்கிறான். ஒருவேளை நீங்க யோசிச்சு பாருங்க, அவனுக்கு தவிடு கிடைச்சிருந்தா, சாப்பிட விட்டு இருந்தா யோசிச்சிருக்க மாட்டான். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் இப்படித்தான் ஒரு அற்ப சொற்ப காரியங்களுக்காக அன்பான தேவனை, அன்பான குடும்பத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உன்ற மனைவி தருகிற சந்தோஷம் தான் உனக்கு பெருசே இல்லாமல் ரோட்டில் தெரிகிற காவாலிகளுடைய சந்தோஷத்துக்காக உன்ற மனைவியின் அன்பை இழந்து விடாதே. எப்பொழுது முன்னோடி இருக்கிற நல்ல கணவனின் அன்புக்காக தேவையில்லாத மனுஷர்களுக்காக அதை இழந்து விடாதே. அது பண்டி தவிடு. அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க, பண்டி தவிடு. ஆமென் சொல்லுங்க. நீங்க இன்றைக்கு யாருக்கா உங்களோட குடும்பத்தை வெறுக்கிறீங்களோ, யாருக்கா உங்களோட குடும்பத்தை எதிர்க்கிறீங்களோ, அது விலையேற பெற்றது கிடையாது, அது பண்டி தவிடு. ஆமென் சொல்லுங்க. குடும்பத்தில் அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறாங்க. அப்பா ஏங்கிக் கொண்டிருக்கிறார், அப்பா பார்த்து கொண்டு இருக்கிறார். வெச்ச கண்ணை எடுக்காமல் என்ற புள்ள எப்ப வருவான் என்று தவிச்சு கொண்டிருக்கிறார். கணவன் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறான். என்ற மனுஷி என்னோட கதைப்பாளா? சண்டை வந்துட்டது என்னிட்ட மன்னிப்பு கேட்பாளா? மனைவி எதிர்பார்த்து கொண்டே இருப்பாள். என்ற கணவன் முந்திய மாதிரி என்னோட நல்லா இருப்பாளா? அன்போடையும் பாசத்தோடையும் ஒரு பக்கம் இயங்கிக் கொண்டிருக்க, நீ இன்னொரு பக்கம் பண்டி தவிடோட நிக்காமல் ஒப்புரவாக கர்த்தர் பேசுகிறார். கையை தட்டி ஆவியானவருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உங்கள் குடும்பம் உங்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. பெத்த தாய் காத்து கொண்டிருக்கிறாள், பெத்தெடுத்த பிள்ளை காத்து கொண்டிருக்குது. நீங்க பாச சொல்றீங்க, ஆனா இந்த மனுஷி என்ன பேசுவாள், என்ற புருஷன் என்ன பேசுவாள் நினைக்காதீங்க. கல்லுக்குள்ளையும் ஈரம் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அது உங்களுக்கு புரியுதில்லை, அது உங்களுக்கு தெரியுதில்ல. நீங்க கல்லால் உடைக்க பாக்குறீங்க, ஆனால் கர்த்தர் கொடுத்த பாசம் என்கிற அந்த அன்பால உடையுங்க, ஈரம் வெளியே வரும். அல்லேலூயா. இவன் தவிடு கிடைக்காத பொழுது இவன் பாசத்தை உணர்கிறான். அந்த பாசத்தை எப்படி உணர்ந்தான், எப்படி சீர்படுத்தினான் என்றால் 17 படியம்மா 15 பயணம் முடிக்கணும் 10 நிமிஷத்துல சீக்கிரமா. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அல்லேலூயா, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவனின் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. கையெட்டி சொல்லுங்க, அல்லேலூயா. பாஸ்டர கவனிங்க, அல்லேலூயா. ஐயோ, அப்பாவுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், பாசத்தை நான் உடைச்சிட்டேன், இன்னொரு அப்பாவிட்ட போவோம் அல்ல நான் செத்து போவோம். அதை அவன் யோசிக்கவில்லை. அவன் முதலாவது தன்ற நிலைமையை உணர்ந்தான். ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க, தன்ற நிலைமைய சவுண்டா சொல்லுங்க, தன்ற நிலைமைய உணர்ந்தான். என்ன சொல்லுங்க, அப்பா வீட்டுல எவ்வளவு சாப்பாடு இருக்குது, வேலைக்காரங்கள் கூட எவ்வளவு முட்டையும் இறைச்சியும் சாப்பிடுறாங்க, நான் பிள்ளை, நான் பண்டியோடு இருக்கிறேனே, ஐயோ எனக்கு என்ன நடந்தது, என்ற அப்பாவை ஏன் நான் இப்படி கைவிட்டேன், என்ற அண்ணாவை ஏன் நான் இப்படி கைவிட்டேன், ஏன் என்ற காசியில நான் கேட்டேன், ஐயோ கெட்ட குணம் எனக்கு வந்துட்டது, உணர்வடைந்தான். கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஏன் நான் இப்படி பேசினான், ஏன் நான் இப்படி மனுஷிக்கு அடிச்சனான், ஏன் நான் புருஷனுக்கு வாய் காட்டினான், ஏன் நான் பெத்த பிள்ளைய உத்தபாத நாய் என்று அடிச்சனான் என்று முதலாவது நீ உணர்வடையும் பொழுது அங்கே அன்பு கட்டப்படும், பாசங்கள் கட்டப்படும், உறவுகள் சீர்படுத்தப்படும். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோட கூட இருப்பார். அல்லேலூயா. சும்மா சொல்லாதீங்க. மனுஷி என்னோட கதைக்கிறேன், புருஷன் என்னோட கதைக்கிறேன், பிள்ளைகளோட ஏதோ ஒரு காரணம் இருக்கும். பாருங்க, தேத்தனி கேட்கல தேத்தனி கொடுத்தீங்களா, சாப்பாடு கேட்கல சாப்பாடு கொடுத்தீங்களா, அப்பா ஒரு 1/4 கிலோ கருவாடு வேண்டி தாங்க கருவாடு வேண்டி கொடுத்தீங்களா,
பிள்ளை கேக்குது, வசதி கட்டணம் எல்லாரும் கட்டிக்கணுமாப்பா, எனக்கு கட்டல காசு கட்டினீங்களா? அப்பதான் அந்த அன்பு வறுமையாகி அவங்களுக்கு வெற்றிடம் பெறுகிறது. எங்கே தவறு நடந்தது? எங்கே அன்பை உடைத்தேன்? எங்கே பாசத்தை கைவிட்டேன்? உணர்வடைந்தான். இரண்டாவது அவன் என்ன செய்கிறான்? 18 படியுமா? 18 ஆவியானவரே, சிலர் உணர்வாங்க, ஆனா அடுத்த செய்ய மாட்டாங்க. 18 நான் எழுந்து, அதுல ரெடியா நிக்கணும். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல்ல. இனி நான் பிள்ளை இல்ல, உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா சொல்லுங்க, கையெட்டி சொல்லுங்க. அல்லேலூயா, கையை தட்டி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. திரஸ் கையை தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா. உறவுகளை சீர்படுத்து. முதலாவது தன் நிலைமையை உணர்ந்தான். இரண்டாவது அதிலேயே தீர்மானம் பண்ணுகிறான். நான் என்னண்டு அப்பாட்ட போறது, எல்லாத்தையும் எடுத்து செலவழிச்சிட்டேனே, அப்பாக்கு விரும்பாத மாதிரியெல்லாம் வாழ்ந்துட்டேனே, என்ற குடும்ப கௌரவத்தையே அழிச்சிட்டேனே. ஆனாலும் பிரச்சனை இல்லை, அப்பா பாசம் இருக்கும். ஆனா நான் திரும்ப அந்த இடத்தை கேட்க கூடாது, திரும்ப நான் அந்த பிள்ளை என்று கேட்க கூடாது. வேலைக்காரனை போல என்ன வச்சிருங்கப்பான்னு சொல்லி அவன் தீர்மானம் பண்ணினான். ஆமேன் சொல்லுங்க, கையெத்தி சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது உணர்வடையுங்க, இரண்டாவது தீர்மானம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்ந்தால் உன்னோடு தான் வாழுவேன். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென். செத்தாலும் நீதான், வாழ்ந்தாலும் நீதான். ஆமென் சொல்லுங்க. தீர்மானம் பண்ணுங்க. ஆமென், தீர்மானம் பண்ணுங்க. ஆமென், அல்லேலூயா. ஒரே கிரீம்பாம், ஒரே சண்டை, ஒரே அடிபாடு, ஒரே சச்சம் இல்லை. தீர்மானம் பண்ண வேண்டும். இன்றில இருந்து என் உறவுகள், என் பாசங்கள், என் அன்புகள் சரியாக இருக்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. என்ற பிள்ளையோட நான் அன்பா இருப்பேன், என்ற கணவனோட நான் அன்பா இருப்பேன், என்ற மனைவியோட நான் அன்பா இருப்பேன். தீர்மானம் பண்ணு. ஆமென். ஏனென்றா உன்ற வீடு பண்டி வீடு அல்ல, உன்ற வீடு அன்பின் வீடு. ஆமென், அல்லேலூயா. உன்ற வீடு கட்டுப்பாடான வீடு. ஆமென். மூன்றாவது அவன் என்ன செய்கிறான்? 20 படியம்மா. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் உணர்ந்தான், தீர்மானித்தான், வந்தான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் மனுஷில அன்புதான், நான் புருஷன்ல பாசம்தான். போய் சொல்லுங்க அவள்கிட்ட. இல்ல இல்ல, அன்பு இருக்கா? ஆமென் சொல்லுங்க. ஆமென். பாஸ்டர்ல அன்பு இருக்கா? ஆமென். சேர்ச்சுக்கு வாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இல்ல இல்ல, தேவன் பாஸ்டர் நல்ல ஆள், ஆனா நான் சேர்ச்சுக்கு வர மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். மனுஷன்ல அன்பு இருக்கா? ஆமென், ஆமென். மனுஷி மாரே போய் கதை என்னோட காய்க்கிற சில மனுஷி மாதிரி கதைச்சாலே வயிற்று குத்து தானா வரும். அன்பா கதைங்கப்பா, பாசமா கதைங்க. அவன் உணர்ந்தான், தீர்மானித்தான், தன்னுடைய அன்பையும் தன்னுடைய பாசத்தையும் கட்டி எழுப்ப புறப்பட்டு வந்தான். ஆமென், புறப்பட்டு வந்தான். ஆமென். என்ன மன்னிச்சு கொள்ளுங்கப்பா அடியாத்த, என்ன மன்னிச்சு கொள்ளடியாத்த. அப்பா என்ன மன்னிச்சு கொள்ளுங்கப்பா. பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா மன்னிச்சு கொள்ளுங்க. அதுதான் கர்த்தர் நேசிக்கிற அன்பான பாசமான உறவான குடும்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 மணித்தியாலமா தேவ பிரசன்னத்துல கர்த்தரை ஆராதிச்சு கொண்டிருந்தீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசுகிறார். உறவை புதுப்பி. ஆமென். திரும்பவா. ஆமென். வீட்டுக்கு திரும்பவா. ஆமென். வீட்டுக்கு திரும்பவா. ஆமென். வீட்டுக்கு திரும்பவா. ஆமென். புருஷன் தனியா இருக்கிறான், திரும்பவா. ஆமென். மனுஷி தனியா இருக்கிறாள், திரும்பவா. ஆமென். அம்மா அப்பா தனியா இருக்கிறாங்க, திரும்பவா. ஆமென். கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஆமென். கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஆமென். பண்டியோட வாழாத. ஆமென். பண்டி தவிட்டோட வாழாத. ஆமென். உலக ஆசையோட வாழாத. ஆமென். இரண்டாம் வாழ்க்கையோட வாழாத. ஆமென். திரும்பி வா என்று கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. உணர்ந்தான், தீர்மானித்தான், வந்தான். கடைசியாக அவன் என்ன செய்கிறான்? அற்புதமான காரியம். 21வது வசனம் படிங்க. 21. குமாரன் தகப்பனை நோக்கி, இவன் வந்து
வீட்டை வரைக்கும் எப்படி வந்திருப்பான் நீங்க நினைக்கிறீங்களா? முகம் கட்டிட்டு வந்திருப்பான், நல்ல உடுப்பு போட்டுருப்பான். இல்லை இல்லை, ஏண்டா ஒன்றுமே இல்லை. ஆளுக்கு தவிடு கொடுக்கறதுக்கே ஆள் இல்லை. தவிடு கொடுக்கவே அந்த அளவுக்கு கீழ்த்தரமா போட்டான். அப்ப எப்படி வந்திருப்பான் சொல்லுங்க அப்போ? பண்டி மனத்தோட, பசி தாகத்தோட, பார்க்கவே சகிக்காத ஒரு உருவத்தோட மெல்ல மெல்லமா வாரான். அவன் மெல்ல மெல்லமா வரும் பொழுது அப்பா பிள்ளைய நினைச்சு ஏங்கிக் கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அன்பு. ஆமென் சொல்லுங்க. அன்பு. அன்பு துடிக்க வேணும். சொல்லுங்க சொல்லுங்க. துடிக்க வேணும். துடிக்க வேணும். துடிக்க வேணும். துடிக்க வேணும். மனுஷி என்ற மனுஷி, என்ற புருஷன், என்ற பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அது நமக்குள்ள வர வேணும். ஹalleluya. நமக்குள்ள வர வேணும். ஹalleluya. நமக்குள்ள வர வேணும். ஹalleluya. ஏதோ ஒரு பறவையை பற்றி நான் கேள்விப்பட்டேன். ஒரு அந்த துணை பறவை செத்துட்டா மற்ற பறவை செத்துடுமா? ஹalleluya. ஹalleluya. துணை பறவை செத்துட்டா மற்ற பறவை செத்துடுமா? ஹalleluya. அந்த பறவைக்கு 6 அறிவு இல்ல, 5 அறிவு. ஆமென் சொல்லுங்க. ஆனா எங்களுக்கு எப்ப சாகுறதான் விருப்பம். சாவும் சிலர் சாவும் விட மாட்டாங்க, வாழவும் விட மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. நுள்ளி நுள்ளி கொண்டு நுள்ளு பிறாந்து கெல்ல பிறாந்து கொக்கா தலையில் என்ன பூ? முருக்கம்பு. முருக்கம்பு முருக்கம்பு. நேற்று எங்க போன, முந்த நாள் எங்க போன? ஒன்றில் சாக விடுங்க, அல்லது அவர் துடிச்சு கொண்டிருக்கப்பா ஏங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரம் தன்னுடைய பிள்ளை வந்தவுடனே கட்டி அணைக்கிறான். இதுதான் பாசம். இது அன்பு. நானா கூட இருந்திருந்தால் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். ஆனா அந்த அப்பா பாருங்க, ஒரு வார்த்தையும் சொல்லல. என்ற பிள்ளை எனக்கு கிடைச்சது எனக்கு சந்தோஷம். அன்பு உங்களுடைய குடும்பத்தில் அப்படி பெருகட்டும். ஆமென் சொல்லுங்க. கணவன் எவ்வளவு தவறு செய்திருக்கலாம், இன்னைக்கு இந்த ஆலயத்தில் நீங்க ஒப்பு கொடுங்க. என்ற கணவனை நான் நேசிக்க ஆயத்தமா இருக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஒப்பு கொடுக்கிறீங்களா? என்ற மனுஷி எவ்வளவு பிளவிட்டாலும் அவளை நான் நேசிக்க ஆயத்தமா இருக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். கட்டி அணைக்கும் பொழுது இந்த பிள்ளை என்ன சொல்றேன்? அப்பா என்ன தொடுறதுக்கெல்லாம் நான் பாக்கியம் இல்லையாப்பா. உங்களோட பல நாள் கனவை நான் சில நாள் உடைச்சிட்டேன். ப்ளீஸ் அப்பா. முதல்ல அவன் என்ன சொல்றான் சொல்லுங்க அப்பா? வேலைக்காரர்ல ஒருத்தரா வச்சிருமன்னு சொல்லுவேன் நினைச்சு வந்தான். ஆனா அப்பா அந்த வார்த்தையை சொல்லவே விடல. நீங்க வாசிச்சு பார்த்தா அந்த வார்த்தை வரவே இல்லை. ஏண்டா தகப்பன் தன் அன்பினால் தன் பிள்ளை சங்கடப்பட அவன் விடவே இல்லை. தன் பிள்ளை அழுவதை அவன் விடவே இல்லை. இன்றைக்கு கணவன், உடைய மனைவி, உடைய பிள்ளைகள், உடைய பெற்றோர்கள், உடைய ஊழியக்காரன் கண்ணீர் விட விடாத. உடைய ஊழியக்காரன் கண்ணீர் விட விடாத. உடைய பாஸ்டர் கண்ணீர் விட விடாத. உறவுகள் சரி செய்யப்படுவதா. கடந்த வாரம் சந்தோஷமாயிருங்கள் என்று பேசினார். நீங்க சில நினைப்பீங்க பாஸ்டர் எல்லாம் செட் பண்ணி பிரசங்கிக்கிறாண்டு. போன வாரத்தின் தொடர்ச்சி தான் இது. அல்லேலூயா. நற்சீர் பொருந்துங்கள். ஆமென். அவன் நற்சீர் பொருந்தினான். எப்படி உணர்ந்தான், தீர்மானித்தான், வந்தான், தாழ்மையோட ஒப்புக்கொண்டான். ஆமென் சொல்லுங்க. தாழ்மையோட ஒப்புக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்க. உறவுகளை மறுபடியும் உடைக்காதங்க. சாரி, நான் தான் பிள்ளை விட்டுட்டேன். பிள்ளை இல்லையா? பிள்ளை இல்லாட்டிலும் பிள்ளை ஒப்புக்கொண்டு, சரி நான் தான் கோபத்தில் பேசிட்டேன், நான் தான் அதை செய்யாம விட்டுருக்கு அப்படின்னு ஒப்புக்கொண்ட பொழுது அந்த வீட்டில் என்ன நடக்குது? 15:22 வாசிங்க. 15:22. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை சொல்லுங்க. பிள்ளையை கட்டி பிடிச்சு கொண்டிருக்கிற நேரமே அவன் சொல்லுகிறான், என்ற பிள்ளைக்கு நல்ல பெருமதியான உடுப்பை கொண்டு வா. உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தி இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தை போட்டு கால்களுக்கு பாதரட்சங்களையும் செருப்பு போட்டு கொளுத்த கன்றை கொண்டு வந்து நல்ல கொளுத்த ஆட்டுக்கிடாய பிடிச்சு அடிச்சு நாம் புசித்து நல்லா புசிச்சு சந்தோஷமாயிருப்போம். கையை தட்டி ஆண்டவரே, அந்த அன்பு ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளையும் பெறுவதா. எப்படி எல்லா காசையும் செலவழிச்சு
கண்ட பாட்டுக்கு எல்லாம் செலவழிச்சு தேப்பன்ற மானத்தை தெருவில் விட்டுட்டு வந்த லூசுக்கு அந்த நாளே கொளுத்த கிடாய். அல்லேலூயா. அதுதான் அன்பு. அதுதான் பாசம். வந்தண்டே மோதிரம். வந்தண்டே பாட்டா. வந்தண்டே புது உடுப்பு. இதுதான் மகிழ்ச்சி. இதுதான் அன்பு. இதுதான் பாசம். அல்லேலூயா. ஆமென். இது என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் விட்டு பிடிக்க வேணும். என்னண்டு அங்க போய், ஏன் சகோதரி ஒரு கிழமை அவன் வீட்டை வந்துட்டா தானே சமைச்சு கொடுங்களேன் சகோதரி. இல்ல பாஸ்டர், இவரை கொஞ்சம் விட்டு பிடிக்க வேணும். ஆமேன்னு சொல்லுங்க. வீட்டை வந்து எத்தனை நாள்? ஒரு கிழமை. என்ன பிடிக்க போற? விட்டு பிடிக்க. அங்க தொட்டு பிடிச்சிடும். வந்த உடனே சாப்பாடு கொடு. சொல்ல மாட்டீங்களா? வந்த உடனே சாப்பாடு கொடு. வந்த உடனே அரவண. வந்த உடனே ஆசீர்வதி. ஐயோ, இப்படி செய்துதான் நான் ஏமாந்து போட்டேன். ஏமாந்தோட இதுவும் ஒரு ஏமாந்த கணக்கா இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்க. 100 தரம் ஏமாந்தா 120 தரமும் ஏமாறு. ஆனால் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உன்னை கைவிட மாட்டார். அவர் நிச்சயமா ஒரு நாள் ஒரு அற்புதத்தையும் ஒரு புதுமையும் உங்க வீட்டுக்காக செய்து உங்கள் பாசத்தை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. வந்த உடனே கொண்டாட்டம், வந்த உடனே சந்தோஷம், வந்த உடனே அன்பு, வந்த உடனே மகிழ்ச்சி. அந்த குடும்பத்தின் உறவுகள் சீர்படுத்தப்பட்டது. அந்த குடும்பத்தின் உறவுகள் சீர்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள். அந்த குடும்பம் நற்சீர் பொருந்தியது. அல்லேலூயா. ஹalleluya. நற்சீர் பொருந்து. அம்மாவோட நற்சீர் பொருந்து. அப்பாவோட நற்சீர் பொருந்து. பிள்ளைகளோட நற்சீர் பொருந்து. கணவன் மனைவியோட நற்சீர் பொருந்து. விசுவாசியோட நற்சீர் பொருந்து. அல்லேலூயா. வீட்டுக்கு வந்த உடனே அரவணை. ஆமென் சொல்லுங்க. ஒரு உறவு கட்டப்படுகிறது. ஆமென். இன்னொரு உறவு முறிகிறது. அல்லேலூயா. அந்த வீட்டுல பாருங்க பிரச்சனை எப்படி. இப்பதான் ஒரு புள்ள தன் அன்பை கட்டி எழுப்புது. அதே நேரம் இன்னொரு துக்கமான காரியம் நடக்குது. 25 படிங்க. 25. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாரு? மூத்த பிள்ளை. ரெண்டாவது புள்ள இந்த திருவாளி வேலை பார்த்து சொல்ல புறா கட்டிங் கட்டி வெட்டி பட்டின கலட்டி கிழிஞ்ச டவுசரை போட்டு படிகளுக்கு செட் பண்ணி கிழிஞ்ச காரியங்களும் செய்தது யாரு? ரெண்டாவது பிள்ளை. அதெல்லாம் கட்டு அழிஞ்சு நூடுல்ஸா போய் வந்துட்டுது. வந்தோட அப்பா என்ன செய்யறார்? கொண்டாட்டம் செய்யறார். இந்த மூத்தவன் எங்க நிற்கிறான்? யாருக்காக? தன் குடும்பத்துக்காக. அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அப்பா சொல்லி அவனை கூப்பிடவும் இல்லை. வாரான். வரும் பொழுது ஜேபிஎல் சத்தம் கேட்குது. என்னடா சத்தம் கேட்குது? புறவை பார்த்தா எல்லாரும் கை தட்டி ஆடுற மாதிரி கேட்குது. என்னடா செத்த விட்டு சத்தமும் இல்லை, சந்தோஷ சத்தமாக கிடக்கண்டுட்டு ஒரு ஆளை கூப்பிட்டு விசாரிக்கிறான். வாசியம்மா. ஊழியக்காரர் ஒருவனை அழைச்சு இது என்ன என்று விசாரித்தான். என்னடா இங்கட விட்டு நடக்குது? வெள்ளனை போய்க்கல. அப்படித்தாண்டே அப்பா அழுது கொண்டிருந்தவர் தம்பியை நினைச்சு கொண்டு இப்ப என்னடா நடக்குது என்று விசாரிக்கும் பொழுது அதற்கு அவன் உம்முடைய சகோதரன் வந்தார். யார் வந்தார்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. தம்பி வந்துட்டான். புருஷன் வந்துட்டார். மனுஷி வந்துட்டாள். என்ன வருகுது எங்களுக்கு? இங்க இருக்கிற மூக்கு இந்த காதுக்கு கிட்ட வருகுது. ஆபரேஷன் இல்லாம. ஆறாவது குடும்பத்திற்கு வீட்டை வந்துட்டா காணும். தம்பி வந்துட்டான். அப்பா வாசியம்மா. அவன் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே. அவன் வேலைக்காரனும் நம்ம வடகாடு ஆள் மாதிரி நல்லா போட்டு கொடுக்குறான். அல்லேலூயா. தம்பி வந்துட்டான்னு சொன்னாலும் பரவாயில்ல. என்னத்தோட வந்துட்டானோ இவனும் நினைச்சிருக்கிறான். இவன் அப்பா விட்டு போனது கால் முறிஞ்சு வர வேணும். அல்லேலூயா. அண்ணனும் அந்த வேலைக்காரன் நல்ல சப்போர்ட்டிங். ஆமென். சில விசுவாசிகள் இருக்கிற மாதிரி அவங்க நினைச்சு கொண்டிருப்பாங்க. பாரு, அப்பா உடைச்சப்பட்டு போனவர், இவர் கால் முறிஞ்சுதான் வருவார். ரெண்டு தமையனும் இவருமா கதைச்சிருக்கிறாங்க. இப்ப அவன் அதை கோட் பண்ணி சொல்லுகிறான். அவன் சுகத்தோட வந்துட்டானடா. அல்லேலூயா. மெலிஞ்சி இருக்கிறான் ஒழிய ஒழுங்கா இருக்கிறான் என்று சொல்லி
அவருக்காக கொளுத்த கண்டை அடிப்பித்தார். அடுத்தது போட்டு கொடுக்குறான். என்னது? சுத்தி போட்டு வந்தவனுக்கு என்ன செய்யறாரு கூட கொப்பர் ஆட்டுக்குடை அடிச்சிருக்கிறார். அல்லேலூயா. என்ன அடிச்சிருக்கிறார்? ஆட்டுக்குடை. அது உங்களுக்கு தெரியுமா? அந்த 45 கிலோ அத போட்டு அடிச்சுட்டார். ஆறாவது ஒரு குடும்பம் நல்லா இருந்தா வயிறு பத்தி எரியும். ஆமென் சொல்லுங்க. நானும் தேனும் சிரிச்சு கொண்டு போனா காணும். ஆமென் சொல்லுங்க. 46 வயசு கிழவனுக்கு பல்லொழிப்ப பாருங்க, பல்லொழிப்பு. ஐயா, ஒரு உறவு கட்டப்படும் பொழுது இன்னொரு உறவு சந்தோஷப்பட வேண்டும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு விசுவாசி ஆசீர்வதிக்கப்படும் பொழுது இன்னொரு விசுவாசி சந்தோஷமா இருக்க வேண்டும். ஆமென். பக்கத்து வீட்டு குடும்பம் நல்லா இருக்கும் பொழுது மற்ற குடும்பம் சந்தோஷப்பட வேண்டும். ஆமென். எங்களுக்கு கிடைக்காத கிருபை அவங்களுக்கு கிடைச்சிருக்குது என்று ஹalleluya. ஹalleluya. இதெல்லாம் சொல்லும் பொழுது படிங்க. அப்பொழுது அவன் கோபம் அடைந்து. என்ன அடைந்தான்? கோபம். ஆக்சுவலா பார்த்தா தம்பி வந்ததுக்கு அவனுக்கு என்ன வந்திருக்கணும்? சந்தோஷம் வந்திருக்கவன். உறவு ஒன்று கிடைச்சிட்டது. ஆனா என்ன வருகிறது? கோபம். எனக்கு வந்துட்டுதான். அல்லேலூயா. இதுகள் சனியன்கள் சேர்ச்ச விட்டு போன மாதிரி போயிருக்கலாம், வந்துட்டு சிலருக்கு அப்படி இருக்கும். ஆமென் சொல்லுங்க. கிடத்துக்குள்ள விடாம வந்துட்டுதுகள். இல்ல இல்ல, நாங்கள் அன்பான குடும்பம். ஆமென். அன்பான குடும்பம். ஆமென். பிரிவினைகள் இருந்தாலும் ஒன்று சேருகிற குடும்பம். ஹalleluya. திரும்பவும் கணவனோடு நீ சேர வேண்டும். ஆமென். மனைவியோடு சேர வேண்டும். ஆமென். பிள்ளைகளோடு சேர வேண்டும். ஆமென். திரும்பவும் இந்த குடும்ப பலிபீடம் கட்டி எழுப்பப்பட்டு ஜொலிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஆமென். ஆமென். ஆனால் இவன் என்ன செய்கிறான்? கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஹalleluya. அவனுக்கு அந்த வீட்டுக்குள்ள போகவே விருப்பம் இல்லை. சி, அப்பா அப்படி செய்தார். சி, அப்பா அப்படி செய்தார். சில இடங்களை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? என் ஊழிய அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன். ஒரு கணவன் ஒரு மனைவி பிரிஞ்சிருந்தாங்க. நான் ஒன்று சேர்க்க போனேன். ஒன்று சேர்றாங்க, 2 பேரும் ஒன்று சேர்றாங்க. உள்ள வந்து நிக்குது. ஆமென் சொல்லுங்க. உள்ள என்ன சொல்லுது? பாஸ்டர் அம்மா அப்பா சேர்ந்தால் சேரட்டும், நான் என்ன செய்ய மாட்டேன்? சேர மாட்டேன். நான் சேர விட மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை கெட்ட குமாரனின் சம்பவம் என்று எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இது கெட்ட குமாரன் சொல்லக்கூடாது. மூத்தவன் தான் கெட்டவன். அல்லேலூயா சொல்லுங்க. ஏண்டா அவன் படு நாசகாரான். தம்பி வந்த குறித்து சந்தோஷம் இல்லை. திரும்ப மனுஷி ஒரு பிள்ளைய சொல்லி மன்னிப்பு கேட்க சந்தோஷம் இல்லை. திரும்ப ஒப்புற ஒரு சந்தோஷம் இல்லை. எட்டிச்சார் கசப் வீட்டுக்குள்ளே போகாமல் அப்படியே நட்ட மரம் போல கோபத்தோட நிற்கிறான். நிற்கும் பொழுது அப்பாவுக்கு தெரிஞ்சிட்டு, ஐயையோ ஒன்று சரியா வர ஒன்று பிழைக்குதே, என்ற வாழ்க்கையே இப்படி துன்பமா போகுதே என்று சொல்லி அப்பா வெளியே வந்து என்ன சொல்லுகிறான்? அப்பா வரும்போது அடுத்த வசனம் படியாமா? தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அல்லேலூயா. என்னடா அப்பா வாடாப்பா, மூத்தவா வா, நீதான்டா என்ற பிள்ளையடா, வாடா, அடே வாடா வாடா வாடா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கையெத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வா. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் கதறுகிற சத்தம் உனக்கு கேட்கட்டும். ஆமென். உங்க குடும்பம் கதறுகிற சத்தம் உனக்கு கேட்கட்டும். ஆமென். உங்க சொந்த பந்தங்களுடைய சத்தம் உனக்கு கேட்கட்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வா என்று சொல்லும்போது இவன் என்ன சொல்லுகிறான்? அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, அவன் அப்பாவுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து, நான் இத்தனை வருஷம் அம்மோட இருந்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தேன். ஒரு நாள் கூட உம்முடைய சொல்ல நான் என்ன செய்யல? தட்டேல. என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாய் இருக்கும்படி, நான் என் ஃப்ரெண்டோட சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. மனசுக்குள்ளே பல ஆசைகள். அவன் சொல்லுங்க. சினிமா பாட்டு, இது வேத பாட்டா? ஐயா வெளிப்படுத்தல. உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? ஆடு தின்ன வேணும், நண்பரோட கூத்தடிக்க வேணும், மற்றாக்களை போல வா. இதுதான் பிரச்சனை. குடும்பங்களுக்கு பிரச்சனை இதுதான்.
கெட்ட குமாரன் வெளியே அவுட் பண்ணிட்டு தந்த தாடா போட அப்பா போட அண்ணா கண்டுட்டு போயிட்டான். ஆனா இவனுக்குள்ள அவ்வளவு ஆசையும் அடங்கி இருந்துச்சு. அப்ப வருகிறது ஒரு பிரச்சனை வரும் பொழுது அப்பாவின் நெஞ்சை இடிக்கும்படி கேட்கிறான், ஒரு நாள் ஒரு ஆடு தந்தாயா? படியடி. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் கழுசர வந்தவுடனே கொளுத்த கண்டை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். இப்ப இவனுக்கு கண்டடிச்சது பிரச்சனையா அல்லது உனக்கு கண்டடிக்காதது பிரச்சனையா? இல்ல நான் கேட்கிறேன், உங்களோட புருஷன் உங்களுக்கு என்ன கோபம் இருக்குது? அல்ல இன்னும் வடை சுட்டு கொடுத்ததான் வடை சாப்பிடணும்னு கொண்டுட்டாளா? பிரச்சனை இல்லை, நல்ல பொம்பளை, ஆமேன்னு சொல்லுங்க. நான் அவளை பார்த்து கை கொடுக்க விரும்புறேன். உடனே கொண்டுட்டான். அல்லேலூயா. இது நம்ம பொம்பளை என்ன செய்யும்? இன்னைக்கு எத்தனாம் தேதி? 24ஆம் தேதி 6ஆம் மாசம் நான் வடை சுட்டு நான் சாப்பிடல. எழுதி வைக்குங்கள் மனசுக்களை. ஆமேன்னு சொல்லுங்க. பிறகு அடுத்த நாள் தோசை அண்டு சுடுங்கள். அல்லேலூயா. சாப்பிடுங்க. பிறகு ஒரு நாள் கடையில போய் நல்ல வடையண்டு சாப்பிடல. அன்றைக்கு நான் சுட்டது உனக்கு என்ன தெரியாது? ஏனம்மா ஏன் மனசுக்குள்ள வைக்கிறீங்க? புருஷன்மாருக்கு மனசுக்குள்ள என்ன இருக்குது? மனைவி மாருடைய காரியங்கள், சந்தேகங்கள் நேர ஓபன் பண்ணுங்க, நேர உடையுங்க, உறவுகள் சரி செய்யப்படும். ஆமென். மனசுக்குள்ள போட்டு அடக்காதீங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் இந்த கையை பொத்துங்க, இப்படி பொத்துங்க, இந்த அளவு சொல்லுங்க, இந்த அளவு இதயம்தான் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதை வெடிக்க விடாதீங்க, ஓட்ட வர விடாதீங்க. ஏன் வீணாக பிரச்சனை பண்றீங்க? உறவுகள் சீர்படுத்தப்பட வேண்டுமே ஒழிய உடைக்கப்படக்கூடாது. நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சபைக்குள்ள ஒரு ஆத்துமா வந்தா சந்தோஷப்படுங்க. ஆமென். சபைக்குள்ள ஒரு விசுவாசி வந்தா சந்தோஷப்படுங்க. ஆமென். எரிச்சல் படாதீங்க. ஆமென். சினப்படாதீங்க. ஆமென். பழிகளை போட்டு திருப்ப அனுப்பாதீங்க. ஆமென். எல்லா உறவுகளும் கட்டப்படுகிற இடம் அன்பின் தேவனுடைய பிரசன்னம் என்பதை ஒரு நாள் நீங்கள் மறக்க கூடாது. ஹalleluya. இளைய குமாரன் பப்ளிக்காக செயல்பட்டான். மூத்த குமாரன் மனசுக்குள்ள வச்சு அந்த ஆசை இந்த ஆசை, அந்த விருப்பம் இந்த விருப்பம் ஒரு நாள் என்ன செய்கிறது? அது வெடிக்கிறது. அப்பொழுது தகப்பன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், மகனே எனக்குரியதெல்லாம் உனக்குத்தான். அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்குரியதெல்லாம் உனக்குத்தான். இந்த அன்பை விட உனக்கு என்ன வேணும்? ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த பாசத்தை விட உனக்கு என்ன வேண்டும்? அல்லேலூயா. அந்த அன்பான கணவனை கர்த்தர் தந்திருக்கிறார். அன்பான மனைவியை கர்த்தர் தந்திருக்கிறார். அன்பான பிள்ளைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். கவலைப்படாதீங்க. உலகம் வேண்டாம், அது பண்டி தவிடு. கர்த்தர் உங்களுக்கு நிஜமான உறவை தந்திருக்கிறார், நிஜமான பாசத்தை தந்திருக்கிறார், நிஜமான அன்பை தந்திருக்கிறார். அவர்களை நேசியுங்கள், அவர்களில் அன்பு காட்டுங்கள், அவர்களுக்காகவே ஜீவனை கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகாதீங்க. பிள்ளைகளை நடுத்தருவில் விட்டுட்டு போகாதீங்க. பாவம் செய்தவங்க குடும்பத்தில் திரும்பி வாழும் பொழுது ஒருவருக்கு ஒரு ஒத்தாசை பண்ணுங்கள். பிரிக்காதிருங்கள். குழப்பமான வார்த்தைகளை பேசாதிருங்கள். ஆட்டக்காரி ஆட்டம் போட்டுட்டு வந்துட்டால் இவன் ஒரு பொன்னியன் சேர்த்து தெரிகிறான் என்று மனசுகளை உடைக்காதிருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா மனிதரும் பாவிகள் தான். எல்லா மனிதரும் பாவிகள் தான். ஆமென் சொல்லுங்க. தேவ கிருபையால் நாங்கள் இருக்கிறோம். ஆமென். தேவ கிருபையால் நாங்கள் இருக்கிறோம். ஆமென். அடிக்கடி நான் சிந்திப்பது, இந்த பைபிள் மட்டும் இல்லை என்றால் நான் ஒரு பாவி. நான் ஒரு பாவி. பாவி அல்ல, தொடர்ந்து பாவத்தில் வாழ்கிற பாவியா இருந்திருப்பேன். ஆனா கர்த்தர் என்ன காப்பாற்றி இருக்கிறார். உன்னை காப்பாற்றி இருக்கிறார். சபை உன்னை காப்பாற்றி இருக்கிறது. தேவ மனுஷர்கள் உன்னை காப்பாற்றி இருக்கிறார்கள். யாரோ தவறி விழுந்தாலும் அதை பொருட்படுத்தாமல்
அன்பினால் கட்டி எழுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நில்லுங்கள். போன ஞாயிற்றுக்கிழமை கேட்ட செய்தியின் 2வது பகுதி இந்த நாளிலே கேட்டோம். 3வது பகுதியை வருகிற கிழமை கர்த்தருக்கு சித்தமாய் கர்த்தர் அனுமதிப்பாராய் இருந்தால் நான் உங்களோடு 3வது பகுதியை பேசுவேன். இந்த நாளிலே கர்த்தர் பேசின காரியம், ஹல்லேலூயா, நற்சீர் பொருந்துங்கள். ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க, நற்சீர் பொருந்துங்கள். நற்சீர் பொருந்துங்கள். தம்பி ரெக்கார்ட் நிப்பாட்டு, வலது கையை ஊத்தி சொல்லுங்க, நற்சீர் பொருந்துங்கள். அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் உண்மை இயேசு கைவிடவே மாட்டார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள், அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.